குருச்சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற மார்கழி மாத பலன், தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்னங்க? தெய்வீகம். இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது. ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள். அதாவது உத்தராயண காலம் சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாசம் தொடங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க. தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதனாலதான் எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்களேன், 4 மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும். இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சிம்பாங்க. அதாவது காலையில 4 மணிக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சாஸ்திரமே இருக்குது. இறைவன் எடுத்தவன கதவை போய் திறக்க மாட்டாங்க. ஒரு 3 தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக இந்த திருப்பள்ளி எழுச்சியை சிறப்பாக நடக்கும். தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் திறக்கணும். அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள். அந்த மந்திரம்லாம் உபச்சாரம் பண்ணி திறப்பாங்க. இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பா இருக்கணும். சிவன் ஸ்தலத்துல பாருங்க, நிறைய கிராண்டாக இருக்கும். எல்லா கோவில்லையும் பாருங்க, நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உகந்த மாதம் ஒதுக்குங்க. எல்லாருமே 4 மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. மெயினா இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம். ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க. இந்த மாதத்துல உள்ள விசேஷம், முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல், பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பாங்க, அதாவது ஆருத்ரா தரிசனம். நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும். எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடான கோடி மக்கள் இருப்பாங்க. இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாதத்தை ஒதுக்குங்க. எல்லாமே தெய்வனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாசம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால எல்லா வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாசம் ஃபுல்லாவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம், ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி இதுலயுமே தாய் உள்ள ராசி எதுனா இந்த கடகராசியை சொல்றாங்க. அது ஏங்க தாய் உள்ளம்? ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அப்ப இதுலயுமே அன்பு நிறைய காட்டக்கூடிய ராசி இந்த கடகராசிக்காரங்க. தன்னுடைய ஃபேமிலி மேல ரொம்ப நிறைய அன்பு வச்சிருப்பாங்க. அது மனைவியா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், இல்ல குழந்தைகளா இருக்கட்டும், பாருங்களேன், நிறைய ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்காரங்க. இவங்கள நீங்க கோவத்தை காட்டினா ஜெயிக்க முடியாது. உங்ககிட்ட கோவத்தை காட்டினா ஜெயிக்க முடியாது. அன்பை காட்டுங்க, நிறைய காரியம் சாதிச்சுக்கலாம். கடகராசி அன்பர்கள்ட்ட அன்பை காட்டினா நிறைய விஷயம், நல்ல விஷயத்த நம்ம சாதிச்சுக்கலாம். எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அந்த வேலையை வேகமா போய் பண்ணக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள். வேகம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அந்த ராசி. ஒரு வேலை கொடுத்தா அப்படியே பட்டாசு மாதிரி பறந்துக்கிட்டு போய் பார்ப்பாரு கடகராசி கடகராசி. இவங்களை எது என்னெல்லாம் பேசுங்களேன், அதை பெருசா அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலி, நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும், அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் கடக லக்ன கடகராசி ரெண்டுக்குமே இந்த பலன் கரெக்டா இருக்கும். நீங்க சொன்னாலும் கேட்பாரு, இவரை சொன்னாலும் கேட்பாரு. ஆனா இறுதி முடிவு இவர் தான் எடுப்பாரு. அந்த இடத்துல நிற்பாரு கடக லக்ன கடகராசிக்காரன். அப்படிப்பட்ட கடக லக்ன கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துடைய பலன். மார்கழி மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமா இல்ல பலவீனமான மாதமா? உங்களுக்கு மார்கழி மாசம் எப்படி ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறாரு? இந்த நவகிரக கோர்கள் உங்களுக்கு எப்படியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது
பொதுவாக கடகராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு கடகராசி என்பவர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர். அது மட்டும் இல்லாம எனக்கு குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் அழைச்சு, தமிழ் மதமா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும், எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு கடகராசி என்பவர்கள் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ எல்லாமே வீடியோ பதிவு பண்ணுவேன். இப்ப இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, 9 நவகிரக கோள்களும் உங்களுக்கு யோகமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுதான்னு நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த மாசம் என்ன ஒரு பலனை பார்ப்போம். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திர பலன் கொடுப்போம். அது இல்லாம இது ஒரு பொது பலனை எடுங்க, ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திசா புத்தியை கம்பேர் பண்ணுங்க. நம்ம பிறக்கும் போது நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்கும். அதுல எந்த கோள்கள் பலவீனமோ அந்த நேரம் வருமோ அந்த பலவீனத்தை பார்ப்பார். ஒருத்தர் பாருங்க, தொழில் அப்படியே மந்தமா போய்கிட்டே இருக்கும், திடீர்னு தொழில் இன்க்ரீஸ் ஆகும். நல்லாவே படிக்க மாட்டாங்கன்னா படிப்பு கல்வியோ ஒரு வயசுக்கு அப்புறம் நல்லா படிப்பு கல்வியோ ஸ்டாப்பா போவார். இவருக்கு எல்லாமே தொட்டதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டது எல்லாமே துவங்க அப்படியே லைட் அப்படியே ஸ்லோவா இருக்கும். ஒரு சில தினம் மாறும்போது அப்படி எல்லாம் மாறும். அது எப்படின்னு அந்த கிரக கோளுடைய திசா புத்தி வரும்போது மாறிடும். எல்லா நேரமும் ஒரு மனிதன் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வளர்ந்து வளர்ந்து வரும்போது எல்லா குணமும் மாறும். அதே மாதிரிதான் இந்த கிரக கோள்கள் அமையும் போது இந்த கிரக கோள் அந்த சுப கிரகமா சுப வேலையை பண்ணும், அசுப கிரகமா அசுப வேலையை பண்ணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்க, திசாபதியே பாத்துக்கோங்க. இப்படி எல்லா வீடியோவும் நான் பதிவு பண்ணுவேன். எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு பிரச்சனையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த நேரங்காலம் வரும்போது அதுக்கு கண்டிப்பா சந்திக்கணும். அதை பெருசா உள்ள பிரச்சனையை சின்னதா குறைக்கிறது பரிகாரம் மூலமா தான். அதனாலதான் எல்லா வீடியோலும் நான் சொல்லுவேன், ஒரு பொது பலனை எடுங்க. இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்க கூடாது. இப்ப இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்காரு பார்ப்போம். பொதுவாக இந்த மாசத்துல பாருங்க, உங்களுக்கு மார்கழி மாசம் எல்லாமே பாருங்க, 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் கன்னிகா ராசியில. 5ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியத்துல 5ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் வந்து சஞ்சார செய்வார். 6ஆம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 6ஆம் பாவகத்துல, அதாவது தனுசு ராசியில. 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் சஞ்சார செய்வார் கும்ப ராசியில. 9ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்வார், அதாவது மீன ராசியில. 10ஆம் பாவத்துல குரு பகவான் மேஷ ராசி சஞ்சார செய்வார். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உள்ள சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்துக்கு வர்றார் விருச்சக ராசிக்கு. விருச்சக ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அமைப்பு தான் இந்த மாசத்துடைய கோள்கள். இந்த மாசம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயம், உங்களுக்கு உத்தியோகம் வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு இயங்கும் பாருங்க. நிறைய பேர் தொழில் பண்றவங்க உத்தியோகம் பண்றவங்களாம் பாருங்க, இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே வரும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி எல்லாமே 6ஆம் பாவத்துல போய் நிக்குதுங்க. அப்ப 6ஆம் பாவத்துல இருக்கும்போது உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன போகும்னா, வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம், ஏதாச்சும் ஒரு இதுல போனா வருமானம் இருக்குமா, அதுல போனா வருமானம் இருக்குமாங்கிற சிந்தனை தான் நிறைய வரும். நம்மளுடைய குடும்பத்துடைய கடன் பிரச்சனையை குறைச்சிடலாமா, இல்ல குறைக்க முடியுமா, குறைக்க முடியாதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு வந்துடும். ஏன்னா இவங்களுக்கு அஷ்டம சனி இல்ல, அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் எல்லாத்திற்குமே பாதிப்பு வச்சிருவாரு. கடகராசி ஃபுல்லா அப்படியே ஆட்டி படைச்சுவாருன்னு எடுக்கக்கூடாது. இந்த அஷ்டம சனி வந்தாதான் ஒரு சில பேருக்கு யோகமும் வருங்க. நல்லா பாருங்க, இந்த அஷ்டம சனி வந்தாதான் யோகமே கிடைக்கும். எல்லாத்துக்கும் இங்க பாதிப்பு வராது. பொதுவாக சனி பகவான் வந்து எல்லாத்தையும் கெடுக்க மாட்டேன். ஏன்னா சனி இப்ப எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனி பகவான் தான் சனீஸ்வர பட்டன் கொடுத்துருக்காங்க. நீதிமான்கிற ஒரு பேர் அவருக்கு உண்டு. அப்ப எல்லாத்துக்கும் சனி பகவான் கெடுத்துப்பாங்க, ஒரு சில கெடுக்க. ஒரு சில பேருக்கு சனி பகவானு கொடுத்துருக்க முடியாதுங்க, சனி பகவானு கெடுக்க முடியாது. 2 பலமும் உண்டு சனி பகவானுக்கு. சனி பகவான் நம்ம உங்களுக்கு என்ன கர்ம வினையை கொடுத்தா அதை பொறுத்தா இங்க பலன்கள் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க, இந்த கடகராசியில பிறந்தவங்க அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும், யோகத்தை கொடுத்துருக்கணும், ஆல்ரெடி கொடுத்துருக்கும், இனிமேலும் கொடுக்க தான் பார்க்கும் அது. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. எல்லாரும் இந்த சனி பயிற்சிக்காண்டி தான் நிறைய பேர் என்ற கடகராசியை பத்தி பெருசா சொன்னாங்க, பாதிப்புன்னு சொன்னாங்க.
உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னாங்க. அது இல்லாமல் இந்த சனி பயிற்சி அஷ்டம சனி வந்தாலும் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு. அவங்களே என்கிட்ட ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாங்க நிறைய பேர். ஆனா ஒரு சில பேர் விதிஜாதல சனி பகவான் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பலவீனத்தை பார்த்துருப்பாங்க. என்ன ஜாமீன் போட்டு ஒரு பிரச்சனை பார்ப்பாங்க, எதிர்பாராத ஒரு வண்டி வாகனத்துல ஒரு கண்டங்கள் இது மாதிரி பார்ப்பாங்க. கணவன் மனைவி மெயினா திருமண வாழ்க்கை தான். 8ஆம் இடத்துக்கு போறேன்னா 7 கோடி 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப திருமணம், மனைவி, கணவர், உடல் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இங்கே வேலை செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கங்கள், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பெயர், ஒரு அவச்சொல் பார்க்கறது, இது மாதிரி சந்திக்கிறாப்புல நேரிடும். இதுதான் இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள். வாண்டடா நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை இல்வாயி நம்ம போய் மாட்டிக்கிறது. இதுதான் அஷ்டம சனி. நீங்க நல்லது நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு அது ஒரு பலவீனத்தை கொடுக்கறது இந்த அஷ்டம சனி. சரிங்களா? சனி பகவான் சரியா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான், இது எல்லாத்துக்குமே எடுக்கக்கூடாது. யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லையோ இது மாதிரி நான் சொன்ன பிரச்சனையை சந்திப்பாங்க. வேலையே நல்லா இருக்குமா கேட்டுப்பாங்களேன். என்ன பொறுத்த வேலையே சரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேலை உத்தியோக கிரகம் யாரு? சனி பகவான் தானே. வேலைக்கு கிரகம் யாரு உங்களுக்கு கோச்சாரத்துல பாக்கணும்? குரு பகவான். அவர் தான் வக்ரமா இருக்காரு. அப்ப அங்க எதுவுமே சரியா இருந்திருக்காதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் எல்லா வீடியோலும் சொல்றதுதான், வேலை உத்தியோகம், உங்களுடைய தந்தையுடைய சொத்து, தந்தையுடைய இடம், பூர்வீக இடம், புதிய எல்லாமே பிரச்சனை தாங்க. அஷ்டம சனி யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியா இல்லையா நிறைய ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் ஆகணும். சும்மா டக்குன்னு சனி பகவான் கொடுத்துட மாட்டாரு. ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி அழுக விட்டுதான் ஒரு பலனை கொடுப்பாரு. தான் சனி பகவானுடைய குணமே. இப்ப சுக்கிரன் வர்றாருன்னா திடீர்னு அவர் எடுத்தோன்னா ஆசையை காட்டி வருமானத்தை கொடுத்து போயிடுவார். குரு வராரா, குரு டக்குன்னு பணத்தை கொடுத்துருவானா? சனி பகவான் அப்படி கிடையாது. அப்படியே நம்மளை அப்படியே துன்பத்தை வாட்டி வாட்டி நம்முடைய கர்ம வினைனா குறைச்சு அப்புறம் இன்பத்தை கொடுப்பாருங்க. இனிமே இன்பத்தை கொடுத்துருவார். அப்படி எடுத்துக்கோங்க நிறைய பேர். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதான் இன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது இல்லாம அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போவார். அதெல்லாம் இங்க இன்பம் வரப்போகுது. 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி சாரத்தில் நிக்கிறார். அப்ப அந்த அஷ்டமணி சனி தாக்கங்கள் இல்லை. இப்ப வருமானம், குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க நிறைய பேர் கடன் வாங்கியாச்சு வீடு கட்ட போறாங்க, எடுத்துங்க அவ்வளவுதான். வீடோ இடமோ நீங்க வாங்குவீங்க பாருங்க. இந்த நேரத்துல இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க கடக ராசிக்காரர்கள்லாம். மார்கழி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் வரப்போகுது. தை மாசம் வீடு கட்டணும், இடமோ பூமியோ உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். இப்ப இது எல்லா யோகத்தையும் சிறப்பா அமைச்சு கொடுக்க போறாருன்னு அர்த்தம் கடக ராசிக்காரங்களுக்கு. இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, இது எல்லா விஷயமும் கண்டிப்பா கிடைச்சே தீரும். வெளிநாடு வெளியூர் போக முடியலையா? கண்டிப்பா போவாங்க நிறைய பேருக்கு. வேலை கிடைக்காத அனைவருக்கும் பாருங்க இப்ப வேலை நிரந்தரமா கிடைக்கும் பாருங்க. எதனால? குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனாலதான் சொல்றேன். நான் என்ன இங்க சொல்ல மாட்டேன். வேலை உத்தியோக கிரகத்துல பாருங்க 6ஆம் இடத்துல பாருங்க நிறைய கிரகம் இருக்கு பாருங்க. சூரிய பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார், பஞ்சமாதிபதி சந்திர பகவான் போய் அங்கே உட்கார்ந்துருக்கார், 10ஆம் வீட்டு அங்கே உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு எல்லாமே பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய குணம் இப்ப வந்துடும். கரெக்டா மார்கழி மாசம் 15, 17 அப்புறம் பாருங்க வேலை கிடைக்காதெல்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். தை மாசத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் நடக்குன்னு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, கல்வியை கடகராசியை பொறுத்தவரை தடை பண்ண மாட்டார். நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா கல்வியில நடந்தே தீரணும். கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு, கல்வி சம்பந்தமாக. ஏன் கல்விகள் நல்லா இருக்கும்? கல்விக்காரகன் புதன். கல்விக்காரகன் புதன். புதன் பாருங்க நேரா பஞ்சமாதிபதியான அதாவது செவ்வாய் போன சேர்ந்து இருக்கிறார். அடுத்து 2ஆம் வீட்டு அதிபதியுடைய பேச்சுக்குள்ள அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப படிப்பு கல்வி வருமா வராதா? நல்ல கல்வி ஞான அறிவை சிறப்பா கொடுத்துருவார். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சூரியன் 6ல இருந்து அரசாங்க வேலை கிடைக்கணும். இதான் இங்க விதி. அப்ப மார்கழி மாசத்துல இருந்து தொடர்ந்து நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா குடும்பத்துல அரசாங்க வேலை வரணும். அப்ப அரசாங்க வேலையும் உண்டு. அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. வேலையில உயர் பதவி, அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். கடன் பிரச்சனை இருக்காது குடும்பத்துல.
கடன் பிரச்சனை முடிஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா அமைகிறது வாய்ப்பு இருக்குது. இடமோ பூமியோ கடன் வாங்கியாச்சு நீங்க வாங்கணுங்கிற அமைப்பு மார்கழி மாசத்துல வருது உங்களுக்கு. லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மளோட ஜாதகம் இருக்கிற இந்த லாட்ரி யோகம் பத்தி நிறைய பேருக்கு டெஃபினட்டா 100% லாட்ரி யோகம் உண்டுங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் லாட்ரி யோகம். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய ஜாதகத்தை முயற்சி பாருங்க, வெற்றி நிச்சயம். பெண்கள் தாய்மார்கள் பாருங்க நிறைய ஒரு வெற்றி கண்டிப்பா உண்டு. டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட துறையில போறவங்க, வெளிநாட்டுல பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ண பாருங்க நல்ல லாபம் கண்டிப்பா உண்டு. கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ளவங்க, நீர் சம்பந்தப்பட்ட தொழில பாக்குறவங்க எல்லாம் பாருங்க நல்ல லாபம் கண்டிப்பா கிடைச்சிடும். கமிஷன் பிசினஸ் எந்த ஒரு பிசினஸ் சூப்பரா இருக்கும் பாருங்க. கலைத்துறை கமிஷன் துறை நல்ல லாபத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம நட்சத்திர பலன் போது அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். நல்ல ஒரு பொறுமையான குணம், அமைதியான சிந்தனை, அனுசரிச்சு போற குணம், 4 பேர் மதிக்கிறாப்புல இருக்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். புனர்பூச வந்துட்டா எதுலையுமே கோபத்தை காட்ட மாட்டார். நல்ல குண சிந்தனை இவர்கிட்ட அதிகமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க இந்த டீச்சிங் லைனு, பேங்க்ல வேலை பார்க்கறது, பண சம்பந்தப்பட்ட சில ஈடுபாடு பண்றது, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. வேலை உத்தியோகத்தை பத்தி இவங்களுடைய சிந்தனை நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா எங்கேயா இருந்தாலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையா வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் சிறப்பா இருக்கு. உயர் பதவி, வேலை உத்தியோக மாற்றங்கள் இதெல்லாமே சிறப்பா எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவ மாணவிகளும் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும். தொழில் ரீதியான லாபத்தை பார்ப்பீங்க. கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. இந்த யோகம் நிறைய பேருக்கு அமையுது. அது இந்த புனர்பூசணத்தை பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கப்படுறாரு. பெருங்கொண்ட பணத்தை தொழில் ரீதியாக நீங்க போடக்கூடிய அமைப்பு இனிமே வந்துடும். எந்த ஒரு முயற்சி எதுவுமே நல்லா வெற்றி கொடுப்போம். மெயினா உடம்பு பிரச்சனை இனிமே தீர்ந்துடும். நிறைய பேருக்கு உடல் உபாதை இனிமே இருக்காது. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் பாருங்க இனிமே வெற்றியை பார்க்க போறீங்க. சில பேர் பாருங்க நெஞ்சு மார்பு சளி தொந்தரவு, தொப்புள்ள பிரச்சனை, வயிற்றுல பிரச்சனை, காலில் பிரச்சனை, இது மாதிரி தொந்தரவு இனிமே இந்த ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டார். அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க இதுலையுமே பிடிவாத குணங்கள் இருக்கும். எந்த ஒரு பிடிவாதம் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அதுலையுமே அனுசரிச்சு போகக்கூடிய நபராக இருப்பாங்க. தொழிலோட சிந்தனை உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். இவங்களுக்கு நிறைய பேருக்கு அஷ்டம சனி ரொம்ப தடையை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன தடைகள், வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு சிறிய தடையை பார்த்துருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் இருக்காதுன்னு அர்த்தம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனிமேல் கொடுக்க போறாரு. தொழில் ரீதியா நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியானாலும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார். படிப்பு கல்வியில வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மருத்துவத்துறை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குழந்தை சம்பந்தமாக நிறைய பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவோம். பூசணத்துல பார்த்தோம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாங்கிறது வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதனமே இருக்காது. மருத்துவ செலவு குறையாது. வாண்டடா எந்த வம்பு வழக்கு வந்தாலும் இனிமே வராது. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கணுன்றதை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ஆயிலி நட்சத்திரம். நீங்க சொன்னதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கப்புறம் நான் இறுதி முடிவு தான் எடுப்பார். இவர் புத்திசாலியானவர். புத்தி நல்ல ஒரு அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய காலம் பாருங்க நிரந்தரமான ஜாப் வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது. உங்களுக்கு நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. உடல் தொந்தரவு இருந்திருக்கும். வயிறு பகுதி, இந்த முதுகு வலி, இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள், எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள். ஆனால் இனிமே இந்த தொந்தரவு இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு. இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க தொழில லாபத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அன்னுண்ணியமா இருப்பீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க இனிமே படிப்பு கல்வி நல்லா டாப்பா வருவீங்க. கமிஷன் தொழில் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு லாபத்தை இனிமே பார்த்துருவீங்க. எழுத்து கணிதம் மூலமா நல்லா அனுகூலமா இருக்கும். டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ், இடம் பூமியில பிரச்சனை எல்லாம் அந்த சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே ஆயிலின் பிறகு சிறப்பா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய மார்கழி மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.